என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இன்றைய சிப்பிக்குள் முத்து, உன் நம்பிக்கை எதின்மேல் என்கிற தலைப்போடு 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். மிக மிக ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்களேன். என்ன செய்யக்கூடாது, யார் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருமாப்பா இராத, ஐஸ்வர்யத்தின் மேலே, அதாவது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத. அடுத்து யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும். எப்படி? சகலவித, ஒன்று விடாமல் சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிற? சம்பூரணமாய், நிரம்பி வழிகிற சம்பூரண பரிபூரணமாய் கொடுக்கிற. யாரிடத்தில்? செத்துப்போன தேவனிடத்திலா? இல்லை, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்கிற ஒரு அழகான வார்த்தை. இருமாப்பு இருக்கக்கூடாது ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருமாப்பு என்றால் கர்வம், அகந்தை என்று சொல்லுவோம் பாருங்களேன். தன்னை விட கீழே இருக்கவங்க மேலே நாம் காட்டுறவமே கர்வம், அகந்தை. நான் தான் பெரியவன், என்னை மிஞ்சி யாரும் இல்லைன்னு காட்டுறமே, அதுதாங்க அகந்தை, கர்வம், இருமாப்புன்னு சொல்லுவோம், பெருமைன்னு சொல்லுவோம் பாருங்களேன். இந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பைக்கில் போகிறவன் சைக்கிளில் போகிறவனை பார்த்தா ஏளனமாக பார்த்துட்டு போவாங்க. ஒரு காரில் போகிறவன் பைக்கில் போகிறவனை ஏளனமாக பார்த்துட்டு போவான். ஃப்ளைட்டில் போகிறவன், கார் இதெல்லாம் ஒரு காரா, நான் ஃப்ளைட்டே வச்சுருக்கேன்னு சொல்லுவான். அப்போது நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நான் ஐஸ்வர்யவான் இல்லை, எனக்கு எப்படி இருமாப்பு, அகந்தை, கர்வம் வரும் அப்படின்னா, உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 ரூபா வச்சுருக்கோன்னு பார்த்து கர்வமாக இருப்பீங்க பாருங்களேன். பாடி லாங்குவேஜில் உங்களுடைய பெருமையை காட்டுவது, நகையில் காட்டுவது, சேரீயில் காட்டுவது, உங்கள் வாகனத்தில் காட்டுவது, உங்கள் வேலையில் காட்டுவது, நடை உடை பாவனை எல்லாம் மாறி போயிருங்க. இதுதாங்க கர்வம், இருமாப்பு. இது நீங்கள் 10 ரூபா வச்சுட்டு 5 ரூபா வச்சுருக்கிறவனை பார்த்து நீங்கள் கர்வம் காட்டுறீங்களே, அதே உங்களுக்கு முன்னாடி ஒரு 20 ரூபா வச்சுட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான்னு வைங்களேன், உங்கள் கர்வமெல்லாம் அடங்கி போயிரும் பாருங்களேன். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பாருங்களேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், இருமாப்பு இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐஸ்வர்யம் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருங்க. கொரோனா அதற்கு நமக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் போய் இருக்கிறதுங்க. அவ்வளோ ஐஸ்வர்யம், பணம் இருந்தும் காப்பாற்ற முடிஞ்சிச்சாங்க உசுரை. அப்போது கர்வமும், அதாவது அகந்தையான சிந்தனையும் வரக்கூடாது. ஐஸ்வர்யத்தின் மேல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் உன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. எவ்வளவு பணம் இருந்தும், எவ்வளவு உனக்கு ஐஸ்வர்யம் இருந்தும், இந்த கொரோனா காலங்களில் உன் உயிரை காப்பாற்ற முடியலையே, ஏன்னு சொல்லுங்க. உனக்கு கொடுத்துருக்கிற உயிர், உனக்கு கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யெல்லாம் யாற்றிலிருந்து வந்துச்சு? பரத்திலிருந்து வந்தது பிரியமானவர்களே. ஒரு அழகான வசனம் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக வேண்டும், பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நமக்கு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வர வேண்டும்? பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். இதை புரியாமத்தான் மனுஷன் ஆடுற ஆட்டம் இருக்கிறதே பாருங்களேன். கர்வம், என்னிடம் பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, இந்த கர்வத்தெல்லாம் ஆண்டவர் ஒரே ஒரு சொட்டக்கு போகிற நேரத்தில் காணாம வைக்கிறவாருங்க. நிறைய பேருக்கு நிறைய இடத்துல நம்பிக்கை இருக்குது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற, சம்பூரணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே தான் ஒரு நம்பிக்கை இருக்கணும் சொல்லுது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் பணத்து மேலே நம்பிக்கை, சொத்து மேலே நம்பிக்கை, அதிகாரிகள் மேலே, மருத்துவர்கள் மேலே,
பிள்ளைகள் மேலே, பெற்றோர்கள் மேலே, கணவன் மேலே, மனைவி மேலே, ஆசிரியர்கள் மேலே. மருத்துவரை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் சாமி, நீங்கள் தான் கடவுள் மாதிரி, என் கணவன் உயிரை திருப்பி கொடுத்துருங்க. கணவன் மரித்து போயிடுவாருங்க. உசுறு தேவனிடத்தில் இருக்கிறது. நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டாம் நான் சொல்லலை, மருத்துவர்களை நாடினாலும் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் தான் விடுதலை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, இப்போ உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்குதுன்னு சொல்லுங்களேன். எதின் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சாலும் அது வேஸ்ட்டு. இன்னொரு கொடுமையான காரியத்தையும் சொல்லுகிறேன். உலக பிரகாரமான மக்கள் இப்படி பணம், சொத்து, அதிகாரி, மருத்துவர், பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவி, ஆசிரியர்கள் இப்படி நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால், மேய்ப்பர்கள் ஊழியம் செய்கிறவங்களும் மனுஷனை நம்புகிறாங்கங்க. விசுவாசிகளை நம்பி வாழும் நிறைய ஊழியர்கள் உண்டு. வெளிப்படையாகவே நான் பேசுகிறேன் பாருங்களேன். காக்கா கூட்டத்துக்கு பின்னாடியே போவாங்க பாருங்களேன். இந்த காக்கையை அனுப்புனார் பாருங்களேன் கர்த்தர். காக்கையை படைச்சாரே ஒரு படைப்பாளர், அவரை நம்ப மாட்டாங்க. அந்த காக்கையை நம்பிக்கொண்டே ஓடுறதுனால காக்கா இறைச்சி ரொட்டி எடுத்துகிட்டே வர மாட்டேங்குதுங்க. காரணம் என்னன்னா, காக்காவுக்கு தெரியும் படைப்பாளர் சொன்னா தான் அதை செய்யணும்னு. ஒரு 5 அறிவு படைத்த காக்கைக்கே தெரிகிறது படைப்பாளர் கட்டளையிட வேண்டும், அப்பொழுதுதான் இறைச்சி ரொட்டி கொடுக்க வேண்டும் என்று. நீங்களும் படைப்பாளர் பின்னாடி போனாதான், படைப்பாளரை நம்பிக்கையாக வைத்திருந்தாதாங்க காக்கா இறைச்சியும் ரொட்டியும் கொண்டு வரும். நான் விசுவாசிகளை நம்புகிறேன். எனக்கு விசுவாசிகள் இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்துருவாங்க, இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்துருவாங்க, இந்த கீபோர்டை வாங்கி கொடுத்துருவாங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருவாங்க. இதனால தாங்க காக்கை வரவே மாட்டுது. விசுவாசிகளின் கையிலிருந்து உதவிகள் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? படைப்பாளரை விட்டுட்டீங்க, படைப்புகள் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறீங்க. நம்பிக்கை தேவன் மீது இருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எஜமானிடமிருந்து மட்டுமே ஒத்தாசை வர முடியும். என்னுடைய ஊழியத்தை பொறுத்தளவில் அப்படிதாங்க. என்னை நிறைய பேர் திட்டுவீங்க, பரவாயில்ல. என்னுடைய ஊழியத்தோட பேஜில் போய் பாருங்களேன். ஜிபே என்னெல்லாமோ பே வச்சுருக்கீங்களே, ஒரு பேயும் அங்கே இருக்காது, ஒரு நம்பரும் இருக்காதுங்க. ஏன்னா நான் காக்கையை நம்பி அதை போடுவதில்லை, காக்கையை படைத்தவரை நம்பி இருக்கிறேன். எனவே தான் அவர் நிறைய காக்கை கூட்டங்களுக்கு கட்டளையிடுகிறார் பாருங்களேன். அவர் சொல்ல ஆகணுங்க, அவர் கட்டளையிட நிற்குங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புடைய சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மையோ ஐஸ்வர்யமோ சம்பூரணமாக கொடுக்கிறவர் யாருன்னா ஆண்டவர். அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. உயிரோடு இருக்கிற தேவத்திடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க, நம்பிக்கை வச்சு பாருங்க. உங்கள் நம்பிக்கை தேவன் பேரில் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய காரியம்னாலும் சந்திச்சு கொடுப்பாருங்க. காட் பிளஸ் யூ. ஜெப தேவைகளுக்கு 7390291114 சிப்பிக்குள் முத்து தினந்தோறும் பெற விரும்பினால் ஈகிள் ஸ்விங்ஸ் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள் ஸ்விங்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம்.